நான் போறேன். நீ போய் தூக்கு மாட்டேன் மானமடா போட்டேன். அவரை போட்டேன், கத்தி கால் போட்டேன், முருகை முக்கால் போட்டேன், யாருக்கிட்ட சைவ சித்தாந்தத்தை இன்று பல கபோதி அது மட்டும் இந்த சூரிய பகவான் அதிகாலையில் வந்துவிட்டு உலகத்துக்கெல்லாம் பலி கொடுக்க வேண்டும். எனக்கு ரத சாரதியாக விளங்கக்கூடிய அருணன் இதுவரை காணவில்லை. அருணா குறிச்சேதான் மலை, மலைக்கு அழகு முருகன், முருகன் பிதாமு சிவன், சிவன் ஏறுவதல் ரிஷபம், ரிஷபத்தை படுத்தவன் பிரம்மா, பிரம்மா நாவில் உள்ளவள் கலைமகள், கலைமகள் கையில் உள்ளது வீணை, வீணை குறியோன் நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கழகம், கழகத்தை படுத்தவன் தக்கன், தக்கன் மகளோ தாட்சாயி, தாட்சாயி கரத்தில் உள்ளது கபாலம், கபாலத்துக்குரியது உதிரம், உதிரத்துக்குரிய அரக்கர், அரக்கர் செய்வதெல்லாம் அக்கரமும், அக்கரமத்தை அழிக்க சக்கரம், சக்கரத்துக்குரிய திருவாள், திருவாள் மார்பில் தங்கி குடி கொண்டிருக்கும் மகாலட்சுமி கலப்புரிது பெரும் சபைக்கு சிறியவன் வணக்கம். அப்படி இருந்தாலும் அருணன் என்று பெயர் பெற்று சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அனுதினமும் என் சாமியாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தேர்வொட்டியாக வருகின்றேன். இன்றோ சாமிக்கு தேர்வு ஓட்ட வேண்டும், காத்து கொண்டிருப்பார் சாமி. அநேக கோடி வணக்கம். அன்பிலே விதை ஊன்றி ஆசையிலே விதை முளைத்து பாம்பு போல் கொடி படர்ந்து தவளம் போல் இதை விரிந்து அந்த இதையிலே பூக்கப்பட்ட இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ என்ன செய்ய அப்படியா? ஒளி கொடுக்க வேண்டும். ஓடுது பாரதமே, வேகமாகவே ஓடுது பாரா, ஓடுது பாரதமே, ஓடுது பாரதமே. இல்ல இந்த மாதிரி மறையாடுறதெல்லாம் வச்சுன்னா அந்த புத்த வரும். என்னடா நிக்கிட்டு வந்துக்குது? அப்படியா? போட்டு பாக்கலாம். நீயா கொஞ்சம் வாசித்து காட்டாமா? நீயா கொஞ்சம் வாசித்து காட்டா? அது 1 மணி நேரம் ஆகும். சரி, நீ தேவநாட்டு சேர்ந்தவன், உனக்கு தான் அந்த பாஷை புரியும். படி பார்க்கலாம். அகர முக
தவற தகர ஏபிசிடி ஒப்பா வாடி வந்தா வாடி வர கட்டி போடு. என்னடா இது? அதுங்கடா. என்ன ஆனா பொருத்தமான ஆள் நீ. சொல்லு. பொருத்தமா சொல்ல பாரு. நீ இதுல படிக்கிறீங்க. இந்தா. பச்சை நாங்க ஏன் இந்த வேலைக்கு வரோம்? என்ன சொல்றா? நான் சென்று வரல சொல்லு பா. நீ சென்று வா. ஏப்பா, மஞ்சள் வந்து எவ்வளவு சாப்பிட்டு பாயம்பா? கூட்டு சாப்பாடா? ஆமாம்பா. என்ன அப்படியே போட்டு சாப்பாடு கூட்டு கையில ஜெய் நெருப்பு தானே இருக்காங்க பொண்ண ஒண்ணு இருக்காதுடா. கையில வைக்க முடியாது. இல்ல இல்ல மூஞ்சிக்கு இது அடல் பாருங்க. அண்ணா, ஆஹா. சாமி தேவலோகத்தில் இருந்து விகிதம் வந்திருக்கின்றது. எதற்காக தெரியுமா? எதுக்கு? 12 வருடத்திற்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். ஆகையால் முதல் அழைப்பு உங்களுக்காக இருக்கிறார். தேவேந்திரன், முதல் அழைப்பு என்ன ஜாதகம்? என்ன ஜாதகம்? ஆமா. அப்படியா? யாருக்கும் சரிவர மரியாதை கொடுத்தது? ஆகையால் இருந்தாலும் எனக்கு முதல் மரியாதை அழைப்பு வந்திருக்குது. ஆகட்டும். அப்படியே நான் சென்று வைக்குமா? வேண்டாம் சாமி. நீங்கள் யாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டீர்கள். அப்படி இருந்தாலும் பாவர மக்களுக்கு ஒளி கொடுக்கும் வேலை யார் செய்வது? நீங்கள் செல்லுவிட்டார். அதை மறந்து விட்டேனே. உண்மைதான். அப்படி நீங்க செல்ல வேண்டாம். ஒரு வேளை வேலை நான் சென்று வரட்டுமா? என்ன சாமி? அருணா, உன் நிலைமையை மறந்து பேசுகிறாய். ஏன் இப்படி சொல்லுகின்றேன்? உன் நிலைமை எப்படி? ஏன்? பிறவையிலே அங்கம் இனமற்றவன் நீ சென்றவனுக்கு மரியாதை கிடைக்குமா? சாமி நிறுத்துங்கள். நான் சென்றால் மரியாதை கிடைக்காதா? நான் சென்று மரியாதை பெற்று வந்து விட்டால் அப்படியா? ஆ. இதை பிடிவாதமாக பேசுகிறேன். ஆஹா, ஒரு விருப்பமா? நீ சென்று வா. உனக்கு மாலை மரியாதை கிடைத்தால் இந்த லோகத்திற்கு வா. இல்லை என்றால் இல்லை என்றால் அப்படியே போ. சரி சாமி. சாமி இப்படி சொல்லிவிட்டார். இருந்தாலும் நமக்கு மாலை மரியாதையோடு பெற்று வந்தால்தான் இந்த இடத்திலே வர முடியும். இல்லை என்றால் நம்மளை ஏனிடமாக நினைப்பார். என்ன செய்யலாம்? ஆஹா டேய் ஐயா ஆ எவ்வளோ கேவலமா பேசுறாரு பத்தியா? ஆமா பாத்தியா? பாத்தியா? ஆமா ஐயா. நான் இப்படி போனா ஆமா. என்ன மதிக்க மாட்டாங்க தேவலோகத்துல. நான் எப்படி போக வேண்டும்? ஒரு என்னதுயா? ஏய், ஒரு நேரத்தில் என் தாய் கொடுத்திருக்கிறார் வரம். எப்படியா போட்டு வர? நான் நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்தோடு வர வேண்டும் என்று. இப்போது பாரு நான் எப்படி வரேன்னு என்ன சொல்ற? பாருடா. காலையா பாத்துறோம், நீ ஏமாத்துறோம், ஏமாத்துவே. ஏய் நீ காலையை பார்த்துட்டு வா. எப்படி இருக்கு பாரு. யாருக்கு மூளை இல்லைன்னு எனக்கு தான். ஏன் காலையா பாத்துன காலையா தான் பாத்துறோம், மூஞ்ச பாக்கல. மூஞ்சி பாக்கலையா? சரி மீண்டும் பார் என்ன நடக்குது.
ஓட்டமா ஓட்டமா சரி நாட்டமா வெகு நாளாக உன்னை தாண்டி நான் கண்ணினால் நாடுதே வழி போடுதே ஆடுதே வழி போடுதே ரம்பா 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 ஒன்று ரம்பா 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 யாருக்கும் தெரியாது நான் மூன்று முடிச்சு நீ வந்து தர வீடு சுகமாக்கி முடிச்சு சூடாக எழுச்சி அண்ணாடு கட்டி வைக்கவா நிராசாவை கையாலே முட்டி வைக்கவா பொன்னாடு நெஞ்சிலுக்கு காயங்கள் ஆறாது கட்டி நின்ற முடிவு சின்னமா ஆட்டமா நீரோட்டமா ஓட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னை தாண்டி நான் ஆடுதே வழி போடுதே ஆடுதே வழி போடுதே ஏ ரம்பா 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 ஒன்று ரம்பா 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 சிந்திக்க அறிவும் செயல்படுத்த உடலும் மனதுக்கு அறவும் சிறமும் தந்து என் அன்பு இறைவனுக்கு வணக்கம். நான் யார்? சூரிய பகவானுக்கு தேரோட்டி நான் தான் அருணன். பெண்ணாக மாறிவிட்டேன். எதற்காக? தேவலோகம் சென்று மாலையும் மரியாதையும் பெற வேண்டும். இருந்தாலும் என்னுடன் வந்த அன்பு அவன் எங்க போயிட்டான்? ஏடா அன்பு ஐயோ பாடிட்டா உனக்கு அச்சிச்சா பம்பு கொடுக்குறா சூப்பர் கிராக்கி ஒன்று மாட்டிக்குது. ஹலோ மேடம், ஹலோ ஹலோ மேடம், ஹலோ மேடம் எஸ்பெஷலி அன்பு நம்ம யாரும் தெரியல. தான் பொம்பளை மாதிரி இந்த நீ தான் பேசாதன்ற யார் என்ன உனக்கு எவ்வளோ ரேட்டா? நானா? உனக்கு ரேட் எவ்வளோ? ஐயோ 500 ஆயிரமா? நானா புளியாமத்து இருக்கிறாங்க நானு. ஓச்சோ நான் யாரும் தெரியல. நான் யாரும் தெரியல. நான் தாண்டா அருணேன். அவர் எப்படி இருப்பாரு? முஷ்டி முச்சிரி கைகள்லாம் சும்மா இப்படி நடப்பாரு. அவர் நீ பா நீ சூப்பர் பிக்கிறாங்க. ஓச்சோ நான் எவ்வளோ கிராக்கி? எவ்வளோ? டேய் 5 ரூபாயா? கேக்குவே காது கூசுதுடா. அதனால மைக்கிறேன் சமா கனல மைக்கிறிய சமகட்டையா உன்னால செஞ்சு முட்டை வாழ மட்டையா இசிறு போராடி புசுரையில அடுகளை நீ தாண்டி வண்ண வையில உனக்கும் எனக்கும் இறுக்கி பொருந்தும் ஒன்ன சேர்ந்தாடி எத்தனையோ நதிகளை உன்ன நாடு பார்த்ததில்லை நீங்களை என்னடா இது வரியா? டேய் நான் யாரும் தெரியல. நான் தான் அருணன் சொல்றேன். இந்த ஊட்டியா என்னுடைய தாய் கொடுத்த சாபம் எதுக்காக தெரியுமா? ஏண்டா பிறக்கும் போது அங்கிருமாக விட்டு பிறந்தேன் என்று நீ எப்பொழுது
எந்த நேரத்தில் எந்த உருவம் எடுக்கிறாயோ அப்படியேப்பட்ட உருவம் நான் தரேன்னு சொல்லி தாய் கொடுத்தாங்கடா வரோம். எனக்கு ஒரு டவுட். என்ன? நீ மேல நந்தனா போ. நான் பின்னாடி உன் காலை பாத்துனே வரேன். பாத்துனே வா. அந்த உருவத்தை காட்டு. ஆடி பாடிக்கொண்டு தேவலோகம் போக வேண்டும். சென்று மாலை வந்து பெற வேண்டும். போகலாமா? போகலாமா? சின்ன கிளிகள் பறந்து ஆடு சின்ன கவிகள் கோயில் பாடு முதுராகும் பாத்தியா நல்லா என் முகத்தை அது சூப்பரா இருக்குது. இல்லடா பாவி பொம்பளை வைக்க பிறகு அதான் டேய் அது நல்லா இருக்குது. அப்படி செஞ்சாடா நல்ல மரியாதை கிடைக்கும். மரியாதை பெற முடியும். இல்லடா ஆகட்டையா. உங்களுக்கு தான் செல்ல வேண்டும். ஆகட்டும். இப்போவே எவ்வளவோ
ரம்பை ஊர்வசி திலோத்தமை மேனகை 4 பேரும் வாழ்த்துக்கள் தலைவா. அரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை அத்தனை பேரும் நல்லபடி வாழ வேண்டும். அப்படியா? மனமார வாழ்த்துகிறேன். அப்படியா சுவாமி? வெட்டுவேன் வெட்டுவேன் வெட்டு. ஆமா என்ன சமாதானம் தேவை திருப்பதி வெட்டுன்னு சொல்றேன். என்ன பண்ணுங்க தெரியல. என்ன செய்தா உலகம் பண்ணு, உலகம். ஏன்டா டேய் தேவலோகத்தை பூலோகத்துல தான் போடுவாங்க உலகணும். நீ தேவலோகம் வந்துட்டியா? தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு அழைப்பேன்ச்சு. எப்படி? தேவலோகத்துக்கு பூமி சாம மொச்சாயிடுச்சு. ஆமா அதனால என் பூலோகத்துல இருந்து தேவலோகத்துல இருந்து உலகம் போட்டோம். அப்படியா? அப்படியே கெஞ்சி வச்சு உள்ள விட்டும்போது கண 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 நெருப்பு ஏசி அப்படியே கூறு பாய்ச்சேன். யார் வெட்ட போறா? அட பாவி என்ன வெட்ட முடியலடா புண்ணியம். கண் தெரியாத ஒவ்வொரு நாட்டி ஆட வேண்டும். ஒவ்வொரு வாரத்திலும் திறமையை காட்ட வேண்டும். திறமையை காட்ட வேண்டும் அபிநயத்தோடு. ஆட வேண்டும் பாட வேண்டும். ஆட வேண்டும் பாட வேண்டும். அப்படியா? கல்யாணம் ஆட வேண்டும் பாட சரிங்க சுவாமி. மலரொட்டிலே பொள்ளாச்சி மலரோட்டிலே ஒன்று பாரி சோக்கிலே ஒன்று பாரி சோக்கிலே நீதான் எனக்கு மாப்பிள்ளை. பொள்ளாச்சி மலரோட்டிலே கொண்டு பாரி சோக்கிலே நீதான் எனக்கு மாப்பிள்ளை. கேட்டு பாரி ஊரிலே பொள்ளாச்சி மலரோட்டிலே கொண்டு பாரி சோக்கிலே நீதான் எனக்கு மாப்பிள்ளை. கேட்டு பாரி ஊரிலே பொள்ளாச்சி மலரோட்டிலே கொண்டு பாரி சோக்கிலே நீதான் எனக்கு மாப்பிள்ளை. கேட்டு பாரி ஊரிலே நீ ஒரு தலைவலியே போராட்டமா இருக்கு. மாமா டேய் சொல்லுடா. இருக்கிற பத்தி இலக்கல் மேல நாய் உட்காந்துச்சு. ஜெய் யார் அவன்? ஒரு தேவேந்திரா பதில்றா வர நீ யாரா அவன்? வார்த்தை அளந்து பாருங்க. எந்த இடத்துல சுவாமி, நீங்க கொடுங்க. நீங்க வேணாம். நீ போடு. நான் போடலாம்.
சாமியே தெரியலையா? ஏம்மா, நீங்க தான் நாட்டியம் ஆடுறீங்களா? ஆமாடா. உன் பேர் என்ன? என் பேரா? எது? உன் பேர் என்ன? என் பேரா? உன் பேர் என்ன? எத்தனை நிமிஷம் பேசுறீங்க? ஏன் என்ன? எதுக்கு? எதுக்கு? சொல்லுங்க. பேர் என்ன? சொல்லுங்க. எத்தனை நிமிஷம்? ஏன் எதுக்கு? நான் வாங்கல பணம். ஏன்? வாங்கல. எத்தனை உன் பேர் என்ன? என் பேரா? பேர் என்ன? என் பேர் தான் ஊரை சொல்லுங்க. ஊர்வசியா? ஊரை சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு அடிக்கிற? ஊர்ல எங்க ஊர்? எதுக்கு? ஊரை சொல்லு. அது எங்க ஊரு நீ போய் பாரு. நான் ஏன் பார்க்கணும்? நான் என்ன பார்க்கணும்? ஏய், குத்துறவெல்லாம் வச்சு கூடாது. அடிக்கடி இப்படி பேசணும். ஐயோ. கிட்டே வரக்கூடாது. பேரு கதை சொல்லிட்டு நீ அடிக்கணும். நீ பாவராம என்ன முடியாது? ஏய், அம்மா கஷ்டம். அம்மா எல்லாம் கஷ்டம். நான் உனக்கு என்ன அப்புறம் உனக்கு என்ன? நீ போட கட்டு போட அப்படி பின்னால போ போ. அதான்டா நான் போறேன். டேய், ஏன் என்ன சாப்பிடுற? நீ போய் தூக்கு மாட்டேன் மானமடா போட்டேன். அவரை அரை போட்டேன். கத்தி எடுத்து கால் போட்டேன். முறைக்கு முக்கால் போட்டேன். யார் மூவி படம் பேட்டா யாருக்கிட்ட இதெல்லாம் கை கை வச்சு கை ஆமா. ஏய், யார் இருப்பாங்க பாரு. அங்க போய் வந்து வாதி சொல்லு. அம்மா சொல்லக்கூடாது. அம்மாவை பேட்டா அம்மா யாரு? பத்திரி பலா சத்தி உத்திமி ஓம் சத்திர பொட்ட. என்ன எதுக்கு? நீ வந்து விளக்கு போய் போறியா? டாபர் பையனாச்சா நீதான்? ஏன் சொல்லு. யாரு? நீ ஆடுன பரவாயில்ல, நான் பாத்துக்கிறோம். யாரும் கேட்கல. ஸ்டேஜ் கவுண்டோட கவுண்டோம். டேய், ஸ்டேஜ் கவுண்டோட கவுண்டோம். யாரும் கேட்கல. யாரா? எம்மா கேட்டுக்க. பொம்பளைக்கு தான் கேட்கணும். காலையில கூட நம்மளா இது மாதிரி குள்ள போட்டி நம்பவே கூடாது. குள்ளமாக்குறவனா வெனியமே இருக்கும். நறுப்புசிங்கிறான் பாத்தியா இல்லையா? யார்? நான் தான். நீ மோதி பின்னால கடைசிடுவேன். பேச்சு எதுக்கு? ஆயத்து காரணம் நாட்டுக்கு தானே நாட்டுக்கு காட்டுறேன்.
நான் உன்னை சேர்ந்தா போதுமே போதும். முன்னி பூத்தி குலுங்குது ரோசா இடையிலே புயிலே இளமறை உயிரே அழுலம் பாடும் அல்லமே உயிரே வளர வழி புரிந்து மச்சாரி மதேட அவதாரி தின்னக்கட 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 தின்னார் தின்னக்கட 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 தின்னார் ஏண்டா வெளியே புட்டா எப்படாங்க இப்பொழுது என்ன செய்வது தெரியுமா? இந்த பெண்ணாமி அடுத்த நாட்டி எடுத்து சுவாமி. அப்படியா? அப்படி இருக்கும்போது இது வெற்றிகரமாக சார்பாக நான் வந்த